அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவருக்கு எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு முதலில் நாம் அடுத்தவரை நினைக்க வேண்டும். இயேசு முதலில் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டார். சீஷர்கள் பசியோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் அறிவார். ஆனால் முதல்ல சீஷர்களுக்கு அல்ல, ஜனங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிறது முதலில் நாம் அடுத்தவரை நினைக்கணும், அடுத்தவருக்கு உதவியா இருக்கணும். அடுத்தவர் நலன், அடுத்தவர் தேவை, அடுத்தவருடைய பிரச்சனையை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா இருந்தா உங்க தேவைகளை கர்த்தர் சந்திக்க அவர் ஆயத்தமா இருப்பார். என்ன நடந்தது? அவர் கொடுத்தார்கள். ஜனங்கள் எல்லாம் 5000 அதிகமான ஜனங்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். யோவான் சுவிசேஷம் 6:12 பாத்தீங்கன்னா, அவர்கள் அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். 12 கூடைகள் என்பது ஒவ்வொரு சீசருக்கும் ஒரு கூடை. முதலில் அடுத்தவருக்கு கொடுத்ததினால் இப்ப ஆண்டவர் இவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு கூடை கொடுக்கிறார். அப்படியானால் அடுத்தவரை நாம் நினைவு கூர்ந்தால், அடுத்தவர் தேவைகளை முதலில் சந்தித்தால், அடுத்தவருக்காக ஜெபம் பண்ணா, அடுத்தவருடைய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்மால் ஆனது செய்த நம்ம பிரச்சனை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். 12 பேருக்கும் 12 கூட என்று சொன்னால் ஆண்டவரின் அபரிமிதமான ஆசீர்வாதம், அதிகமான ஆசீர்வாதம், அளவற்ற ஆசீர்வாதம். அவங்க கொடுத்தார்கள் கொஞ்சத்தை, ஆனால் இவர்களை கர்த்தர் நிரப்பினார் பாரு. ஆக ஊழியர்களுக்காக கொடுப்பதும் தேவையுள்ள மக்களின் தேவைகளை சந்திப்பது என்று அதற்கு முதலிடம் கொடுத்து விட்டு, அதுக்கு தாங்க முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் அர்த்தம். அப்படி தேடினால் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை தானாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க இயேசு வல்லவர். ஆகவே தான் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு முதலிடம் கொடுங்க. அப்படி உங்க பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க தெருவுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவையுள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணி கடைசியா உங்க விண்ணப்பத்தை வைங்க. உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.